இன்றைய நாளிலே ஒரு அருமையான திருவிழா, ஆன்மை பக்தர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழாவாக அமைந்திருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருவிழா ஜெபமாலை மாதா திருவிழா. ஏன்னாக்க எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து வருஷம் ஜெபமாலை மாதா திருவிழா ரொம்ப சிறப்பாக கரும்புத்தாம்பட்டி கோயம்புத்தூரில் நடக்கும். எங்கள் சபையினுடைய தோற்றுவிப்பாளர் பிரசியாக், அவர் இந்தியாவுக்கு 1840 இங்கே வந்து 1842 கோவை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் பொழுது அந்த மறை மாவட்டத்தை ஆன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து முதலாக கட்டப்பட்ட ஆலயம் ஜெபமாலை அன்னையின் ஆலயம். கரும்புத்தாம்பட்டி பழைய கோயில் அங்கே ஒன்று ஊட்டிக்கு பக்கத்திலே இருந்தனால ஊட்டி கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தின் பகுதியாக இருந்தது. ஊட்டிக்கு பக்கத்திலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு முதல் குழந்தை பிறக்கும் பொழுது மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து கரெக்டாக ஜெபமாலை மாதா திருநாளுக்கு அப்புறம் எங்கள் அக்கா பிறந்தாங்க. அதனால் எங்கள் குடும்பமே ஜெபமாலை மாதாட்ட ரொம்ப ஒட்டி பிணைஞ்சு இருந்தோம். இதை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலரை இங்கே கேட்டாக்க ஜெபமாலை அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு காரியங்களை அன்னை மரியாள் அந்த ஜெபமாலை மூலியமாக நமக்கு செய்திருக்கின்றார் என்பதை நிச்சயமாக நீங்களும் பகிர முடியும். நான் கடந்த சனிக்கிழமை ஒரு சிலர் சாட்சியம் சொன்னாங்க. சாட்சியம் சொல்லும் போது இந்த ஜெபமாலை ஒரு இந்து சகோதரனிடத்தில் அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த ஜெபமாலையை உறுதியாக பற்றி கொள்ளும்படியாக அவரிடத்தில் கொடுத்ததாக சகோதரி சாட்சியம் கூறினார்கள். நான் பல பங்குகளில் செல்கின்ற இடத்திலெல்லாம் நம்ம மறை மாவட்டத்தில் இருக்கிற சாமியாருங்க பெரும்பாலும் நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரியே ஃபாதர் பேயெல்லாம் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் மக்களுக்கு சொன்னேன், நான் பேய் ஓட்டுறதை விடவும் உங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான ரகசியம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. அந்த ரகசியம் என்னன்னா, ஒரு அருளறிந்த மாதிரியே முழு விசுவாசத்தோடு, ஒரு அருளறிந்த மாதிரியே முழு விசுவாசத்தோடு சொல். ஏதாவது எதையாவது நினச்சிட்டு அருளறிந்த மாதிரியே சொல்லி பலன் இல்லை. ஏன் அப்படின்றது வத்திக்கான் நகரத்திலே திருத்தந்தையினுடைய பாப்பரசனுடைய சிறப்பு அனுமதி பெற்று இந்த மாதிரி தீய சக்திகள், பிலிசீனியம், செய்வினை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குருவானவர் அவருடைய அனுபவத்திலிருந்து இதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒரு அருளிந்த மரியாதையுடைய அந்த சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வாசகங்கள் அந்த அருளிருந்த மரியாதையுடைய வல்லமையை நமக்கு சொல்லுது. அப்போ அவர் சொல்றாரு, அருளிருந்த மரியே நம்ம உண்மையான விசுவாசத்தை ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்குது. என்னென்ன நடக்குது அப்படின்னும் போது இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், அருள் நிறைந்த மரியே அப்படின்னு யார் வாழ்த்துறது? வானதூதர் வாழ்த்துறார். வானதூதர் வாழ்த்துறாரு. ஆனால் அது அவருடைய வார்த்தைகளா? வானதூதர் போஸ்ட்மேன் மாதிரி ஆண்டவர் கபிரியேல் தூதரை மரியாளிடம் அனுப்பினார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கபிரியேல் தூதர் மரியாளிடம் கூறுகின்றார். அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்னு ஆண்டவர் மரியாதை பார்த்து கூறுகின்றார்.
கடவுள் மரியாதை பார்த்து அருள் நிறைந்தவள். அருள் நிறைந்தவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, என்னால் மகிமைப்படுத்தப்பட, நான் பேருவகை கொள்கின்ற, நான் பெருமை அடைகின்ற அந்த அருள் நிறைந்தவரே அப்படின்ற வேற இடத்துல எங்க சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று வெளியே வரும்பொழுது, இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பெருமை அடைகின்றேன். அந்த வார்த்தை சம்பந்தம் வந்து அருள் நிறைந்தவரே. அருள் முழுமையாக இறை அருள் பெற்றவர், எந்த விதமான பாவக்கரை இல்லாமல், எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாமல் முழுமையாக இறைவனுடைய அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள். இது கடவுளாகிய தந்தையாகிய கடவுளுடைய வார்த்தைகளை கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை நோக்கி கூறுகின்றார். அப்ப அந்த வார்த்தைகளை நாமும் சொல்லும் பொழுது நிச்சயமாக தந்தை அந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கின்றார், முழு விசுவாசத்தோடு. ஏன்னா சொல்லப்பட்டது, நாமும் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த இடத்துல. கபிரியேல் தூதர் நம்மளும் வந்து சமன்சில் ஆயிடுவோம் அந்த சமயத்தில். அந்த அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு அந்த வார்த்தை வந்து முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு, எந்தவித பொறாமை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் போது உண்மையாலுமே அந்த வார்த்தைகள் வந்து நம்ம உதட்டிலிருந்து வரும்பொழுதும் கூட இறைவனுடைய வார்த்தையாக வெளியே வரும். தொடர்ந்து கபிரியேல் தூதர் மரியாளிடத்தில் கூறுகின்றார், இறைவனுடைய ஆவி உன் மீது வருவார், இதனால் நீர் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், இந்த குழந்தை கடவுளின் குழந்தை எனப்படும். அப்ப இறைவனுடைய ஆவி அன்னை மரியாள் மீது நிழலிட்டார். கருவுற்று அன்னை மரியாள் பெற்றெடுத்த குழந்தை கடவுளுடைய குழந்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூவொரு கடவுள். அந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு அப்படின்னு சொல்லி மூவொரு கடவுள் அப்படியே பிரசன்னமா இருக்கான். அதுக்கு அடுத்ததா வந்து எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியில், அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இன்னைக்கு முன்னுரையில் வாசிச்சாங்க. அந்த ஆசீர்வாதம் அன்னை மரியாள் வந்து தாழ்ச்சியோடு எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகும்போது அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி வந்து எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை கூட மகிழ்ச்சியால் துளிற்று. அப்ப எலிசபெத் அம்மாள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர், அனைத்து பெண்களுக்குள்ளும் நீர் பேறு பெற்றவராக, முதன்மையானவராக இருக்கின்றீர். இந்த வார்த்தைகளை நாம் சொல்றோம். அப்ப அன்னை மரியாள் நம்ம சந்திச்ச அந்த மகிழ்ச்சியில தான் அதை சொல்ல முடியும். அன்னை மரியாள் வந்து சந்திச்ச மகிழ்ச்சியில தான் எலிசபெத் அம்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நம்மளை வந்து அன்னை மரியாள் சந்திச்சிருந்தா அந்த மகிழ்ச்சியில அந்த வார்த்தையை நாம பயன்படுத்தும் பொழுது அன்னை அங்க இருந்தா கண்டிப்பா மகனும் இருப்பார். ஏன்னா காணா ஒரு கல்யாணம் நமக்கு கதை தெரியும். அன்னை மரியாளை அவர்கள் அழைத்திருந்தார்கள் அப்படிதான் யோவான் ஆரம்பிப்பார். அன்னை மரியாளை அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள், அங்கு இயேசுவும் இருந்தார் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை அழைத்திருந்தார்கள் அதில் இல்லை, அன்னை மரியாளை அழைத்திருந்தார்கள், அங்கு இயேசுவும் இருந்தார். அப்ப தாய் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் மகன் நிச்சயமாக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு விண்ணேற்றம் அடைந்தவுடன் அப்போஸ்தலர்கள் அனைவரும் அஞ்சி, யூதர்களுக்கு அஞ்சி பயந்து ஜெபத்தில் மட்டும் ஈடுபட்டு அவர்கள் தங்கியிருந்த மேலறையில் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் இருந்தார், அவர்களோடு இணைந்து ஜெபித்தார். அதுக்கு அடுத்ததுதான் வரக்கூடியது பெந்தகோஸ்து திருவிழா. அன்னை மரியாள் அந்த இடத்துல இருந்தனால அவர் மீது நிழலிட்ட அந்த ஆவியானவர் மீண்டுமாக அனைத்து அப்போஸ்தலர்களையும் உறுதிப்படுத்துகின்றார். அதனால அந்த முதல் பாகம் மட்டும் பாருங்க, அந்த முதல் பாகம் மட்டும் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது இறைவன் முழுமையாக பிரசன்னமாக இருக்கின்றார். நம்ம மனசுல மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த ஜெபம் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருக்கோம், எத்தனை பேர் போட்டி போட்டு ஜெபிச்சிருக்கோம். நாம சத்தம் போட்டு ஜெபிக்கணும்ல ஒன்றும் கண்டிப்பாக கிடையாது. அந்த 10 மணியை சத்தமாக தான் கோயிலில் சொல்லணும்னு இல்லை. ஆனால் போட்டி போட்டு ஒரு சில சமயத்தில் யார் விட்டோம் யார் விடலை
அப்படின்னு 3வது 4வது மணி வரைக்கும் நீ விடுறியா நான் விடுறியா அப்படின்னு போட்டி போட்டு யார் சத்தமாக சொல்லி விட வைக்கிறேன் அப்படின்னு விட்டு எவ்வளோ நாள் எத்தனை முறை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு அதை சொல்லியிருக்கோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமோஸ் அந்த குருவானவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தைகள் முழுமையானதாக விசுவாசம் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய வேண்டுதல், அச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவியா இருக்கிற எனக்காக இப்பொழுதும் என்னுடைய மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் அப்படி சொல்லும் போது அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்காக வேண்டுகின்றார். நமக்காக நம்மோடு சேர்ந்து பரிந்துரைக்கப்படும் ஜெபம், நம்மோடு சேர்ந்து அன்னை மரியாள் ஜெபிக்கின்ற ஜெபமாக அது அமைகின்றது. அதனால அன்னை மரியாளும் ஒவ்வொரு கடவுளும் பிரசனமா இருக்கும் பொழுது புனிதர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவங்களாம் எங்கேயும் வாக்கிங் போக மாட்டாங்க. தேவ தூதர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. எந்த இடத்துல கடவுள் பிரசனமா இருக்காரோ அவருடைய முகமுகமாக தரிசித்து கொண்டு அவரை போற்றுகின்ற தேவ தூதர்கள் அங்கதான் இருப்பாங்க. அப்போ ஒரு அருள் இருந்த மரியால இந்த படைப்பு அனைத்தும் நம்மோடு இருக்கும். அப்போ அந்த ஒரு அருள் இருந்த மரியை சொன்னீங்கன்னா பேய் ஓடுறதுக்கு எந்த சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வராங்க, செய்வினெல்லாம் எடுக்கிறதுக்கு யாரையும் கூட்டிட்டு வராங்க. நம்மகிட்ட யாரும் வராமல் இருக்கும், நம்மள்ட்ட எதுவுமே வராது. ஆனால் நம்ம சொல்கிற விதத்தை பொறுத்து, நம்ம சொல்கிறதுன்றத நம்ம ஜெபிக்கிற விதத்தை பொறுத்து. ஒரு சில சமயத்தில் சொல்கிறோம், கிளிக்கு கூட சொல்லி கொடுத்தா சொல்லும் அருள் இருந்த மாதிரியே. நம்ம ஜெபிக்கிறோமா சொல்கிறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? ஒரு சிறு குழந்தை அவன் படித்து கொண்டிருந்த அந்த பள்ளியில் நிறைய கத்தோலிக்க மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த சிறுவனும் ஜபமாலை ஜெபிக்க கற்றுக்கொள்கின்றான். அருள் இருந்த மரியே என்று ஜெபிக்கின்றான். இவனுக்கு மிகுந்த ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஜபமாக, இவனை கவர்ந்த ஒரு ஜபமாக, இவனுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு ஜபமாக அந்த அருள் நிறைந்த மரியே இருக்கின்றது. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் விவிலியம்லாம் பயங்கர படிக்கிறவங்க. ஆனாலும் ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு அவனை மிரட்டிடாய், இதெல்லாம் என்ன மாயாஜாலமாக இருக்குது, இதெல்லாம் விவிலியத்திலாம் கிடையாது, போய் விவிலியம் வாசி போதும், அதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் சின்ன பையனாக இருந்ததுனால கீழ்படியறதுக்காக அவங்க அம்மா கீழ்படிஞ்சு விவிலியம் மட்டும் வாசிக்கிறான். அருள் நிறைந்த மரியை விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு முறை அவன் விவிலியம் எடுத்து வாசிக்கும் போது, இதே லூக்கா நற்செய்தி பகுதியை வாசிக்கும் போது, கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு ஓடுறான். அந்த விவிலியத்தை தூக்கிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மாம்மா நீ இதெல்லாம் மாயாஜாலம் மந்திரம் அப்படின்னு சொன்னல, இங்க கபிரியேல் தூதர் பயன்படுத்தின வார்த்தைகள் தான் ஜெபமாலை. இறைவன் கபிரியேல் தூதர் வழியாக பயன்படுத்திய வார்த்தைகள் தான் ஜெபமாலை. இது மாயாஜாலம் கிடையாது, மந்திரம் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அவன் வளர்ந்த பையனாக இருந்தனால அவங்க அம்மா அவ்வளோ எதுவும் பேசலை, விட்டுடுறாங்க. கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடுகள் போதனைகள் இதெல்லாம் கேட்டறிந்து கத்தோலிக்கனாக மாறுகின்றான். அவருக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை மரண படுக்கையில் இருந்த பொழுது அந்த சகோதரி அழுது கொண்டு இவரை அழைத்து ஜெபிக்கும்படி கேட்கின்றார். அப்பொழுது அந்த சகோதரன் கூறுகின்றார், நான் உனக்கு ஒரே ஒரு ஜெபம் சொல்லி தரேன், நீ சொன்னினா நிச்சயமாக உன் பிள்ளை காப்பாற்றப்படும். ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், இந்த ஜெபத்தினால் உன்னுடைய பிள்ளை காப்பாற்றப்பட்டால் இந்த ஜெபத்தை குறித்து நீ எல்லாத்தையும் உண்மையாக சொல்லணும், அதை சாட்சியமாக சொல்லணும், உண்மையை சொல்லணும் அப்படி. ஆனால் அந்த சகோதரி ஜெபமாலை மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க, அன்னை மரியாள் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க. இருந்தாலும் குழந்தை ஐசியூவில் எல்லாம் டியூபும் இதுமா இருக்கும் போது பெற்ற தாய் என்ன பண்ணுறது, சரி நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. இவர் அவங்க கூட சேர்ந்து ஒரு அருள் நிறைந்த மரியே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். அந்த குழந்தை பூரண குணமடைகின்றது.
அந்த குடும்பம் முழுவதும், அவருடைய சகோதரியுடைய குடும்பம் முழுவதையும் கத்தோலிக்கர்களாக மாற்றுகின்றார். இப்படியெல்லாம் இந்த கதை நடந்துட்டு இருக்கு. இந்த கதையெல்லாம் ஒரு குருவானவர் பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, அந்த சின்ன பையன் யாருன்னு தெரியுமா? நான் தான். அந்த சின்ன பையன் ஒரு குருவானவராக மாறுகின்றார். குருவானவராகி அவருடைய குடும்பம், மற்ற குடும்பங்கள் அனைவரையும் அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் அழைத்து வருகின்றார். கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, ஜெபமாலையானது உண்மையாகவே நாம் பாடுகின்ற வரிகளுக்கு ஏற்ப வெற்றி தரும் ஜெபமாலையாக அன்னை மரியாள் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமாலையாக அமைந்திருக்கின்றது. இந்த ஜெபமாலையானது நேற்று இன்று தோன்றியது அல்ல. விவிலியம் தோன்றிய காலத்தில் தோன்றி திருச்சபையின் ஆன்மீகத்தில் படிப்படியாக உணரப்பட்டு விவிலியம் முழுவதையும் மறையுண்மைகளாக தியானிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கருவி ஜெபமாலை. எனவே இந்த நாளிலே ஜெபமாலை பக்தி நம்மிடத்தில் மேன்மேலும் வளரவும், அந்த பக்தியில் உண்மையாகவே விசுவாசத்தோடு ஜெபிக்க வரம் வேண்டி இந்த நாளிலே இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் நாமம் என்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆமென்.